ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்காக நிஃப்டி ஃபீச்சருக்கும் பேங்க் நிஃப்டி ஃபீச்சருக்கும் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு ஜாக்பாட் லெவல்ஸ் சார்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபீச்சர் 5 நிமிடம் கேண்டில்ஸ். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸின் கிட்டேயே ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸு பை சைடு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. இந்த பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 107 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி உடைய கால் ஆப்ஷன். இந்த பிரைஸ் லைன் இந்த இரண்டாவது கேண்டில் வருவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்ட ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 88 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இந்த 88 பாயிண்ட்ஸும் நிஃப்டி கால் ஆப்ஷன்ல ரீச் ஆயிருக்கு. இதுல மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி உடைய புட் ஆப்ஷன். பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டேயே ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு வந்துட்டு இருக்கு. ஸோ செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் எத்தனைன்னு பார்ப்போம். 79 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு ஆப்ஷன்ல. இதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஃபீச்சர். பர்ஃபெக்டா இங்க ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு நம்மளுடைய ஜாக்பாட் லெவல் பிரைஸ் லைன் கிட்டேயே இந்த பிரைஸ் லைன் இந்த இரண்டாவது கேண்டில் வருவதற்கு முன்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. இங்கே வந்த கேண்டில்ஸ் பர்ஃபெக்டாக இங்கே வந்து ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. ஸோ பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்ப்போம். 239 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். ஸோ ஆப்ஷன் பண்ணுறவங்க மேல் நோக்கி போகும்போது கால் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன். முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பிரைஸ் லைனு இந்த இரண்டாவது கேண்டில் வருவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டேயே ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. இந்த சான்ஸ் மிஸ் பண்ணியிருந்தோம்னா இங்கே பர்ஃபெக்டாக ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. இங்கிருந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. இது மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் எங்கன்னு பார்ப்போம். இங்கே ஃபர்ஸ்ட் செட்டப்புக்கு வந்த மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 488 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த 488 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். இங்கிருந்து இறங்கின மார்க்கெட்டு பர்ஃபெக்டாக நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்ட ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. இந்த செல் கேண்டில் பேட்டர்ன் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே வந்துட்டு இருக்கு. செல் சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். செல் சைடு ரீச் ஆன பாயிண்ட் 184 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இந்த 184 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.